ஹாய் கைஸ், இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுவா எபிசோட் 6ன்னு நினைக்கிறேன். என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, சோப் மேக்கிங் பண்ணுறப்ப நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுப்போம்ல, அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதில் காஸ்டிக் சோடா மிக்ஸ் பண்ணி செய்யணுமா, இல்லை ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படியே செய்யணுமா, அப்படி அதாவது சோப் மேக்கிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது அப்படி செய்யணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ் எடுக்கிறீங்கன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணியும் சோப் மேக்கிங் பண்ண வேணாம். அதே மாதிரி அதை வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீஸ் பண்ணி அப்புறம் வந்து அது கூட டைரெக்டாக வந்து காஸ்டிக் சோடா சேர்த்தும் நீங்கள் வந்து செய்ய வேணாம். அதாவது நீங்கள் கேட்டது அப்படி செய்யலாமா, ஃப்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணணுமா, ஃப்ரீஸ் பண்ணி அது கூடவே காஸ்டிக் சோடா சேர்த்து செய்யலாமா, இந்த ரெண்டுமே பண்ணக்கூடாது. நிறைய ஸ்டூடியோலையாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இந்த மெத்தட் தான் கீப்பப் பண்ணிட்டு இருக்காங்க. யூனோ எனக்கு உங்களுக்கு வந்து எப்படி புரிய வைக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு சரியாக தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் அப்படின்றதே வந்து நம்ம நேச்சுரல் வேஸில் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட்டுன்னும் போது இப்போ 100க்கு 10% கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு 90% ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா நேச்சுரல் வேஸில் நம்ம ப்ராடக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 90% ரிசல்ட் கொடுக்குதுன்னா நம்ம அதை ஃப்ரீஸ் பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும், நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் குக் பண்ணுறதுக்கு ஃப்ரீஸ் பண்ணுறோன்னா அதில் சத்துக்கள்லாம் கம்மி ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். அதே தான் வந்து நம்ம காஸ்மெட்டிக் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் ஃப்ரீஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் தன்மை, அது க்ரீனிஷாக இருக்கணும், அந்த கலர் அது வேணால் போகாமல் இருக்கலாம். பட் அதோட தன்மை இன்னும் ஒரு 10% கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரெஷ் ஜூஸை ஃப்ரீஸ் பண்ணி திரும்ப எடுத்து அது கூடயே காஸ்டிக் சோடா சேர்க்கும் போது எல்லாருக்குமே தெரியும், சோப் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே காஸ்டிக் சோடா சேர்க்கும் போது எவ்வளோ ஹீட் ஆகும் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த ஹீட் அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ரீஸும் இந்த ஹீட்டும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் வந்து அந்த மாதிரி சோப்பு செய்யும்போது நீங்கள் எவ்வளோ ஃப்ரீஸாக சேர்த்தாலும் நீங்கள் அந்த காஸ்டிக் சோடா சேர்க்கும் போது அதில் ஹீட்டே வராது, ஹீட்டே வந்து ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நானுமே அந்த மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி அது கூட நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ட் அந்த ஜூஸஸ் சேர்க்குறீங்கன்னா அதை ஃப்ரீஸ் பண்ணி அது கூட நீங்கள் காஸ்டிக் சோடா சேர்த்தாலும் கண்டிப்பாக ஹீட் வந்து ஆகதான் செய்யும், ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண தான் செய்யும். ஸோ அப்படி பண்ணும்போது நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணும்போதே அந்த ஜூஸோட பெனிஃபிட் வந்து 10% வந்து குறையுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் குக் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இல்லை ஜூஸாக அரைச்சி சாப்பிட்றதுக்குமே அதோட சத்து கொஞ்சம் கம்மியாகுதுன்னு, அதே தான் நீங்கள் இங்கேயும் கொண்டு வாங்களேன். ஒரு ஹேர்பை நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ண முடியாது, அது ஃப்ரெஷ் ஜூஸாவோ ஆர் பவுடராவோ தான் நம்ம எடுக்க முடியும். அந்த வகையில் நம்ம பவுடராக எடுக்கும்போது ஒரு 10% கம்மியாகுது, ஜூஸாக எடுக்கும்போது 10% கம்மியாகுது, ஃப்ரீஸ் பண்ணும்போது ஒரு 10% ஃபார் எக்ஸாம்பிள் தான் கம்மியாகுது. அகைன் நீங்கள் அதை காஸ்டிக் சோடா இது பண்ணி கூலு ஹீட்டுன்னு மாற்றி பண்ணும்போது கண்டிப்பாக இன்னும் ஒரு 20% வந்து அது இதுவாயிரும். அதோட தன்மையை வந்து பாதிக்கு பாதி ரெடியூஸ் பண்ணிடும். நீங்கள் சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸாக சேர்த்து அப்படியே ராவாக சேர்த்து பண்ணுங்க. உங்களுக்கு பவுடராகவும் கிடைக்குது. இப்போ நீம் சோப் செய்கிறீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸாகவும் கிடைக்குது, பவுடராகவும் கிடைக்குதுன்னா ரெண்டையுமே 50-50% சேர்த்திக்கங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸாக கிடைக்காத இன்க்ரீடியன்ட் வேணால் அப்படி வேணால் சேர்த்துக்கோங்க. மேக்ஸிமம் சோப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பவுடர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், கலரும் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸும் நல்லா கிடைக்கும். ஃப்ரெஷ் ஜூஸுன்னு இது பண்ணும்போது அதோட பெனிஃபிட்டை கம்மியாகிட்டே வர்றதுக்கு பவுடர் வந்து அதை நிழல்லையே காய வச்சு ஜஸ்ட் அதை கிரைண்ட் பண்ணியிருப்போம், தட்ஸ் ஆல். அதில் வெறும் 10%, 5-10% தான் அதோட தன்மை இழந்திருக்கும். மற்றபடி 100க்கு 95% அதோட பெனிஃபிட் அப்படியே கிடைக்கும். ஸோ இதை மட்டும் கீப்பப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் ஜூஸை வச்சுமே சோப் செய்யலாம், ஆனால் ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் அண்டு காஸ்டிக் சோடா இந்த ரெண்டுமே கீப்பப் பண்ணாதீங்க. நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா, ஃப்ரீஸ் பண்ணி செய்யலாமா இல்லை ஃப்ரீஸ் பண்ணி காஸ்டிக் சோடாவை சேர்த்து செய்யலாமா, இந்த ரெண்டுமே கீப்பப் பண்ண வேணாம். ஓகேங்களா? தேங்க்யூ.